என்ன மிஸ்டர் வரதராஜன், நான் ஒண்ணும் உங்ககிட்ட கடன் வாங்கலையே. நான் பட்ட கடனை தீக்கிறதுக்காக வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் நல்லவன் ஆகிறதா முடிவு கட்டிட்டேன். கன்கிராச்சுலேஷன். இதெல்லாம் திருட்டு நகைகள். என்கிட்ட ஒருத்தன் கொடுத்தான். அவன் பேரு திலீப். அவனோட சேர்த்து என்னையும் நீங்க புக் பண்ணிடுங்க. சரி, ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு போங்க. நல்லதுயா. ஹலோ, திலீப் யா. திலீப், நான் சேகர் பேசுறேன். என்னடா? அந்த வட்டிக்கடை வரதராஜன் உன்னை பத்தி போலீஸ்ல சொல்லிட்டான். அவங்க உன்னை தேடிட்டு வராங்க. என்ன போலீஸ் என்ன தேடுதா? கையில டிங் டிங் இல்லைன்னு உடனே பழைய சீட்டு கட்டு மாதிரி கழட்டி விட்டானுவ. யார் இவங்க? இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. முருகனை பெற்றவங்க தான் இவங்க. ஆஹா ஆஹா, காசு தேவைப்படும் போது கஜானாவே முன்னால நடக்குது. டேய் சிதம்பரம், இன்னைக்காவது உன் புத்தியை உபயோகப்படுத்தி பொழப்ப நடத்து. பாலோரி அம்மா. அம்மா, அம்மா. யார் நீங்க? பரோபகாரி. பாலுக்காக கண்ணுக்குட்டிய கொள்ற இந்த காலத்துல கண்ணுக்குட்டியும் பசுமாட்டியும் சேர்த்து வைக்கலாமேன்னு வந்திருக்கிறேன். புரியல? இதை விட சுருக்கமா என்னால சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? காணாம போன உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு வந்திருக்கேன். பிள்ளையா? எங்க இருக்கா? எப்படி இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? ஆமா. நான் என்ன புள்ள பிடிக்கிறவனா? உங்க குழந்தைய திருடிக்கிட்டு போன அயோக்கியன் என்னுடைய ஃப்ரெண்டு. அவன் புள்ள இல்லாத ஒருத்தருக்கு உங்க குழந்தைய வித்து விட்டான். எப்படி இருக்கா? இந்த சைஸ் இருக்கிறான். ஆனா ஒரு விசேஷம் என்னங்க? நீங்க பெத்த புள்ள வாரத்துல 6 நாள் பட்னியா இருக்கிறான். நான் என்ன பாவம் பண்ண? என் புள்ள, நான் பெத்த புள்ள பட்டியா? இல்ல இல்ல. அம்மா, நீங்க அழுது என்ன பிரயோஜனம்? வளர்க்கிறவனுக்கு வசதி இல்ல. ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போட்டும். எவ்வளவு செலவானாலும் சரி, என் செலவு எனக்கு கிடைச்சா போதும். பணமாமா பெருசு, பாசம். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இது வந்துடுறேன். இட்டிக்கார அம்மா ஒரு சால் ஜாப்பா சொன்னா சக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா, உங்களை பார்த்தா பாசத்துக்கு ஒரே விடமா தோணுது. இந்த சோக சுமையை எப்படி தாங்கிக்கிறீங்க? எப்படி ஒரு 500 ரூபாய் சேர்த்திடலாம். சீக்கிரமா வாங்க, ஏற்பாடு பண்றேன். வாங்க வாங்க. 1000 ரூபாய். 1000 ரூபாயா? அம்மா, உங்களுக்கு பெரிய மனசு. எப்படி உங்க பையனை ஒரு வாரத்துல உங்ககிட்ட ஒப்படைச்ச? ஒரு வாரமா? ஐயோ, இந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு யோகமா இருக்குமே. சரி, கவலைப்படாதீங்க. பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன்னா பச்சையா பறப்பேன். என் பேரு சிதம்பரம், ஊரு திருத்தணி. திருத்தணியில இறங்கி சிதம்பரம் எங்கேன்னா எந்த மூதேவியும் வழிகாட்டுவான். அப்ப நான் வரேன். நீங்க 2 பேரும் இங்க வேலை செய்றீங்களா? ஆமாங்க. அப்படின்னா நிச்சயமா நாங்க பேசிக்கிட்டு இருந்தா நீங்க ஒட்டு கட்டிருப்பீங்க. இந்த பாருங்க, இங்க நடந்தது எதையும் ஐயா கிட்ட மூச்சு விடப்படாது. ஜாக்கிரதை. ஐயா ஊடுதங்க நல்லா சொல்றதுக்கு ஏன் அவரும் காணாம போட்டாரா? மூதேவி முன்னாலே சொல்லியிருந்தா ஒரு 1000 ரூபாய் வசூல் பண்ணிருப்பேன்ல. அது இல்லைங்க, அம்மா ஐயாவை ஒதுக்கிட்டு சதவா கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்காங்க. அதனால ஐயாவும் அம்மாவும் ஒதுக்கிட்டு மனோகரி வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்காரு. மனோகரியா? மதுரை மனோகரி. மதுரை மீனாட்சி தான் தெரியும். யார் அந்த மனோகரி? அதுதாங்க அந்த டான்சர் மனோகரி. ஓஹோ, அந்த கேஸா? இந்த பரதநாட்டிய பெட்ரோமேக்ஸ். யோ, ஏன் பின்னால விடாதயா, செடி பக்கம் விடு. கொஞ்சம் கூட விவசாய கிடையாது உனக்கு. யாருக்கு, அந்த ஆளுக்கா எனக்கா? மாமூட்டி பசங்க
ஏறதுக்கு படிய கட்டுறானுவ, இறங்கறதுக்கு கட்டுறது இல்ல. அதனாலதான் ஏறவன்லாம் இறங்குறது இல்ல, இறங்கினவன்லாம் ஏறது இல்ல. கற்பகத்தம்மா, நீங்க கற்பக விருட்சம்மா, கேட்ட உடனே அள்ளி கொடுத்துட்டீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் என்னமோ உங்க பையனை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க போறேன்னு. நடக்காது. இதோ முருகன் அதோ முருகன் அப்படின்னு சால்ஜாப் சொல்லி அன்னைக்கு பாட்டில் வாங்கறதுக்கு காசு சேர்த்திக்க போறேன். என்னடா ஆச்சரியமா இருக்குது? வழக்கமா வழி பறினா நகை நட்ட பறிப்பானுவா, இப்ப சாராய பாட்டிலே பறிக்க ஆரம்பிச்சானுங்களா? இந்த நாடு உருப்படாது. முதல்ல நீங்க உருப்படுற வழியை பாருங்க. மான போகுது, கண்டவன் காரி துப்புறான். இந்த நிலைமையில அக்கா உங்களை பார்த்தாங்கன்னா உயிரே விட்டுருவாங்க. எங்கேயோ கேட்ட குரல். பாத்துக்கலாம்ப்பா. ஏடா நீயா? கொண்டாடா அப்படி. முடியாதுப்பா. குடுறா அப்படி. முடியாது முடியாது முடியாது. உடைச்சிட்ட ஒண்ணு. என்ன கொன்னாலும் சரிப்பா, இனிமே உங்களை குடிக்க விட மாட்டேன்ப்பா. அப்பாவா? டேய், நான் உனக்கு ஆதியிலே அப்ப இல்ல, ஜாதியிலே அப்ப இல்ல, பாதியில வந்த அப்பன்டா. என்னப்பா வளரீங்க? வளர்றேனா? மறுபடியும் அப்பான்னு ஒரே அற கபாலம் குடலுக்குள்ள நுழைஞ்சிடும். டேய் மூதேவி, நீ பிறந்தப்போ உன்னை ஆஸ்பத்திரியில நான் தேடிட்டு வந்தேன்டா. டேய், உன்னை பெத்த ஒரிஜினல் பேமானி மதுரையில ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். மேலமாசி வீதியில நாட்டிய பெட்ரமேன் மனோகரின்னு ஒரு கசமாலம். இந்நேரம் அவன் மடியில விழுந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்நேரம் அங்க போய் அவனை தட்டி எழுப்பி அவன் மடியில விழுந்து என் மானம் போச்சுப்பா, என் மானம் போச்சுப்பா அப்படின்னு மாறல அடிச்சுக்க. என்னவோ ஏவன் மாதிரி எனக்கு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்றவன் கதிலாம் என்ன ஆகுது தெரியுமா? மொத்தத்தில் நீ ஒரு விலை மதிப்பில்லாத வைர குவியல். இந்த மகத்தான விருந்துக்கு ஒரு மரியாதையான விலை வேண்டாமா? என்ன சொல்ற மனோ? நீங்க அப்பப்ப கொடுக்கிற காசை அந்த வேலைக்காரிக்கு நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். அவ திருப்திக்கு அது போதும். ஏன் திருப்திக்கு? உன் திருப்திக்கு இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னது இது? உங்க சொத்துக்கு என்ன வாரிசாக்கிற பத்திரம். இது உங்க கம்பெனியில என்ன பாத்தராக்கிற பத்திரம். மனோ, நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற. இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்த பணமே உன்னுடைய அந்தஸ்துக்கு அதிகம். நீ இவ்வளவு கொடுமைக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு தூக்கி கதை சொல்லுது. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின பத்தினிகளை அப்படி செய்யும் போது என்ன மாதிரி வியாபாரிங்க ஏன் செய்யக்கூடாது? என்னடி பயமுறுத்துற? இதுல கையெழுத்து போட மறுத்த நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் அசையாத. சாடா நீ வாரிசு அப்படின்னா நீ அவள்கிட்ட கட்டிய அந்த சொத்துக்கெல்லாம் உண்மையான வாரிசு. உன்னோட வஞ்சாவளியில இருந்து அப்பாவை காப்பாற்ற வந்திருக்கிற சொந்த பிள்ளை. என்ன புது கதை? போட வெளியே. நீ போட உள்ள போக மறுத்தா நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் பேசும். போ போ போ. அந்த அறைக்குள்ள போ. அப்பா, யாரப்பா நீ? பிறந்த உடனே நர்சிங் ஹோம்ல காணாம போன உங்க பிள்ளைப்பா நானு. என்ன திருநவர் வீட்லயே இவ்வளவு காலமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் அவங்க வீட்டு பிள்ளை இல்லங்கிற உண்மை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்பா, அம்மா விலாசம் எனக்கு கிடைக்கல. நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் சமய சந்தர்ப்பம் தெரியாம இங்க வந்துட்டேன். இல்லப்பா, நல்ல சந்தர்ப்பத்துல தான் இங்க வந்திருக்க. கேவலமான சாவுல இருந்து என்ன காப்பாத்திட்டப்பா. அப்பா,
வெளிச்சத்தை குத்து விளக்கெல்லாம் பார்க்கணும். அதுக்காக கொள்ளி வாய்ப்பு சாசு தேடி போக கூடாது. 1000 குமுறல் இருந்தாலும் மனைவிங்கிறவ உங்க ஆயுள் விருத்துக்காகத்தான் வேண்டிக்குவா. இப்படி துப்பாக்கி எடுத்து உங்க உயிரை கேட்க மாட்டா. கேவல காமத்தால குருடனாயிட்டேன். என் கண்ணை திறந்து விட்ட ஞான குருபானி, அப்பனுக்கே புத்தி சொன்ன அந்த முருகன் மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற. என் பேரு முருகனாப்பா. அம்மாவை பார்க்க போலாமாப்பா? அவளும் உன்னை பார்க்கத்தாப்பா துடிச்சிட்டு இருக்கா. வா போய் பார்க்கலாம்.